அம்மா. அம்மா. சொல்லுமா. நான் காலேஜ்க்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு. சரிம்மா. அம்மா. 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 என்னாச்சுமா? என்னாச்சுமா? இந்த மெடிசன் வாங்கிட்டு வாமா. சரிங்க சார். அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. டாக்டர் நல்ல மருந்து தாம்மா எழுதி கொடுத்துருக்காரு. நீ சீக்கிரமாவே குணமாயிடுவாம்மா. அம்மா, நீ ஏம்மா அழுதுகிட்டு இருக்க? நீ சீக்கிரமாவே குணமாயிடுவாமா. ஜோதி, டாக்டர் என்னடி சொன்னாரு? மருந்து கொடுத்தாருடி. தினமும் பயன்படுத்தினா அம்மா சீக்கிரமா குணமாயிடுவாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பணம் செலவாச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவு பணத்துக்கு என்னடி பண்ண? சத்தமா பேசாதடி, அம்மாவுக்கு கேட்டு போது. சும்மா நினைக்கிட்ட 80,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். ஐயோ, 80,000 ரூபாவா? அதை எப்படி அவருக்கு திருப்பி கொடுப்ப? படிப்பை விட்டுறேன்டி. ஏதாவது வேலை பார்த்து வேலைக்கு போறேன். உன்னை பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே புரிய மாட்டேங்குதுரி. சரி, நான் கிளம்புறேன், நீ பாத்துக்கோ. அம்மா, நான் போய் சுமணனை பார்த்துட்டு வரேன். அண்ணா. ஜோதி, வாமா உட்காரு. என்னம்மா இங்கே வந்திருக்க? எனக்கு ஏதாவது வேலை இருந்தா பார்த்து சொல்லுங்க அண்ணா. வீடு நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த வாரம் அம்மாவுக்கு வேற மருந்து வாங்கணும்னா கையில 1 ரூபாய் கூட இல்ல. ஏதாவது வேலை இருந்தா பாருண்ணா. உன் காலில் விழுந்தாலும் விழறண்ணா. என்னம்மா இப்படி சொல்ற? சரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு வேலை இருக்கு. உனக்கு அட்ரஸ் சொல்கிறேன், நீ அங்கே போய் பாரு. என் பேரை சொல்லு, உன்னை அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க. என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா. நீங்க துணையா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால் முடியாதுமா. சரி, அப்போ ஒன்று பண்ணு, நம்ம நாளைக்கு அங்கே போகலாம், சரியா? சரிண்ணா, நாளைக்கு காலையில நான் இங்க வந்துடுறேன். என்னை நீங்க கூட்டிட்டு போங்க. சரிம்மா. ஆமாம், பணம் ஏதாவது வச்சிருக்கியா நீ? அது உங்ககிட்ட மறுபடியும் கேட்க பயமா இருக்குண்ணா.
ஏற்கனவே நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. மறுபடியும் பணம் கேட்டா நல்லா இருக்காதுன்னு. ஜோதி, நான் உனக்கு அண்ணா மாதிரி. இந்த விஷயத்துலலாம் என்கிட்ட பயப்படாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் சரி, என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். உன்னால் எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடு. அது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு ரூபா கூட கேட்க மாட்டேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எனக்குன்னு உதவி செய்ய யாரும் வரல. அம்மாவை பார்க்க கூட யாருமே வரல. யாராவது வந்தா பண உதவி கேட்பணும்னு உங்களுக்கு பயம். நான் எதுவுமே பண்ணாம எனக்கு நிறைய உதவி செய்றீங்க அண்ணா. அடுத்த ஜென்மத்துல உனக்கு அம்மாவா பிறந்து என் கடன் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறேன் நானு. சும்மா இருமா. இந்தா, இதை வச்சுக்கோ. எங்கடி போயிருந்த? சுமனான வீட்டுக்கு போயிருந்தேன்டி. சரி, கொஞ்ச நாள் எதை பத்தியும் நீ யோசிக்காத. எனக்கு சம்பள பணம் கிடைச்சிருக்கு. அம்மாவுக்கு தேவையான மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இதெல்லாம் ஏதோ கவலைப்படாத. எது வேணும்னாலும் என்ன கேளு. எதுக்கடி சானியா என்ன உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு? என்ன மாதிரி ஆளோட சேர்ந்தா உன் வாழ்க்கையே வீணா போயிடுடி. என் பேச்சு கேளு. இனிமே என் வீட்டுக்கு வராதடி. இந்த நரகம் உனக்கு வேணாண்டி. என்னடி ஜோதி இப்படி சொல்லிட்ட? சந்தோஷத்துல உன் கூட இருந்த, துக்கத்துல உன் கூட இருக்க மாட்டேனா சொல்லு? உன் சந்தோஷத்துல மட்டும் உன் கூட இருந்தா நம்ம நட்புக்கு என்னடி அர்த்தம் இருக்கு? அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சாயந்தரத்துக்குள்ள வந்துடுவேன். பத்திரமா இரு. ம் 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 என்னாச்சுமா? என்ன சொல்றேன்னு ஒண்ணுமே புரியலம்மா. உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லிக்க கூட முடியாத மாதிரி கடவுளை அநியாயம் பண்ணிட்டானேம்மா. அம்மா, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. நீ சீக்கிரமா குணமாயிடுவம்மா. சீக்கிரமா என் கூட நீ பேசுவம்மா. உன் கூட நான் தான் இருக்கேன்லம்மா. உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேம்மா. அண்ணா, சுமன் அண்ணா. இதோ வரேன். வாமா போலாம். ஏய், ஒழுங்கா வேலை பாருங்க. டேய், நீ அங்கே போ. ஏய், ஒழுங்கா வேலை பாருங்க. வணக்கம் முதலாளி. வணக்கம். இந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி. நல்லா படித்த பொண்ணு. வீட்டு நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அதான் உங்ககிட்ட வேலை கேட்டு வந்திருக்கோம். ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க முதலாளி, செய்யும். சரி சுமன், என்கிட்ட எப்போ வேலை இருக்கும். சரி, நீ போ, ஏதாவது வேலை கொடுக்குறேன். ஓகே. தேங்க்யூ முதலாளி. நான் சொன்னால் நீங்கள் கேட்டுப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம் ஜோதி, பார்த்து பத்திரம். கரெக்டாக வேலை செய்யணும். நான் போயிட்டு வரேன் முதலாளி. என்னம்மா உன் பேர்? ஜோதிங்க ஐயா. ஜோதி, பார்க்க நல்லா இருக்கு. என்ன வேலை சொன்னாலும் செய்வியா? செய்றேங்க ஐயா. என்ன வேலை சொன்னாலும்? செய்றேங்க ஐயா. இப்போதைக்கு வீட்டில் என் பொண்டாட்டியும் இல்லை. வீட்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போதைக்கு அங்கே வந்து வேலை பாரு, அப்புறமா இங்கேயே சேர்த்துக்கிறேன். சரிங்க ஐயா. சரியா?
என் வீடு பக்கத்தில் தான் இருக்கு, வா போகலாம். இதான் என் வீடு. உள்ள எல்லா வசதியாக இருக்கும், எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். ஐயா, எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், சமையலும் செஞ்சு வச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போட்டுமா? ஐயோ, எடு எடு, கீழே வந்துருச்சு. இவ்வளவு பணம் எனக்கு எதுக்குங்க ஐயா? இதில்ல, இதை விட அதிகமாக பணம் கொடுக்குறேன். நான் சொல்கிறத அப்படியே செஞ்சா. என்ன பண்ணணுங்க ஐயா? சாதாரணமாக எனக்கு எதுவும் பிடிக்காது, ஆனால் பிடிச்சதை எப்பவும் விட மாட்டேன். நீ ஒரு நாள் மட்டும் என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையை மாற்றிடுவேன். யாருக்கிட்டேயும் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, உன் வாழ்க்கையே மாறிடும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? அம்மா ஜோதி, இங்க வாமா. அம்மா, தோ இருமா, தோ நான் வரமா.